Hear real-world information instantly. News Global Library. இது குளோபல் நூலக செய்தியறிக்கை. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கிடையிலான யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை கத்தாரில் நடைபெற்று வந்தது. பேச்சுவார்த்தையின் நடுவர்களாக கத்தார் மற்றும் எகிப்து போன்ற நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வந்தது. இந்த பேச்சுவார்த்தை 4 முனை சுற்று பேச்சுவார்த்தையாக நடைபெற்றது. ஹமாஸ், இஸ்ரேல், அமெரிக்கா, கத்தார் போன்ற நாடுகளின் கோரிக்கைகள், நிபந்தனைகள், விதிமுறைகள் முன்வைக்கப்பட்டு சுமார் 1 மாத காலமாக நடந்து வந்தது. இங்கே என்னதான் பேச்சுவார்த்தை நடந்தபோதும் காசாவில் இஸ்ரேல் பொதுமக்கள் மீதான கொடூர தாக்குதலை நிறுத்தவே இல்லை. இந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தை கத்தாரில் தொடர்ந்த வண்ணம் இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிலிருந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும், காசா மக்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் சிறந்த வாழ்க்கையை உலகில் அடைய அவர்களை வேறு நாடுகளில் குடியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்த வண்ணமே உள்ளேன். ஆகவே பேச்சுவார்த்தை வெற்றி கண்டதும் நான் மேற்படி நடவடிக்கை எடுக்க உள்ளேன் என அமெரிக்க ஜனாதிபதி கூறிய முட்டாள் கருத்துக்கள் சர்வதேச இஸ்லாமிய சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனத்திற்கு உட்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு மத்தியில் கத்தார் நாட்டில் கட்டம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்தபோதும் இந்த பேச்சுவார்த்தையில் சமாதானம் ஏற்படக்கூடாது என்ற கபடத்தை மனதில் கொண்டு பேச்சுவார்த்தை குழப்பியடிக்கும் நோக்கில் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை மேசைக்கு பொருத்தமில்லாத கருத்துக்களை முன்வைத்து வந்தது. உதாரணமாக, ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்தாலே காசாவில் ஓர் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட முடியும் என்றெல்லாம் இஸ்ரேல் நிபந்தனைகளாக பேச்சுவார்த்தை மேசையில் பேசி வந்தது. ஆனால் ஹமாஸ் ஒருபோதும் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டார்கள் என்பது இஸ்ரேலுக்கு நன்கு தெரியும். எனவே இந்த காரணங்களை முன்வைத்து இந்த பேச்சுவார்த்தையை தோல்வியடைய செய்து காசாவை ஆக்கிரமிப்பதை இஸ்ரேல் நோக்கமாக கொண்டிருந்தது. இந்த அமெரிக்க இஸ்ரேலிய நரித்தந்திரம் தற்போது கத்தார் பேச்சுவார்த்தை மேசையில் நிறைவேறியுள்ளது. இந்த வகையில் இத்தனை நாள் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து வந்த கத்தார் பேச்சுவார்த்தை முற்று முழுதாக தோல்வியில் முடிந்துள்ளது. இதனால் ஹமாஸ், இஸ்ரேல், அமெரிக்கா, கத்தார் அனைத்து நாடுகளும் பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து வெளியேறிவிட்டது. என்னதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் உயர்ந்த ஆராய்ச்சி கல்வி கண்டுபிடிப்புகளையும் செய்து வருகின்றவர்கள் என்று உலகம் கௌரவமாக அவர்களை பார்த்தாலும் அவர்களோ உலகின் கீழ்த்தரமான சிந்தனைகளையும் கொண்டிருப்பார்கள் என்பதை அவர்கள் செய்த கத்தார் பேச்சுவார்த்தையிலிருந்து நாம் புரிய கிடைக்கிறது. நரி பட்டதாரி ஆனாலும் கோழி திருடுவதை விடமாட்டது என்பதுதான் உண்மை. டொனால்ட் ட்ரம்ப் கூறும்போது இந்த பேச்சுவார்த்தை முறிவிற்கு ஹமாஸ் நேர்மையான முறையில் நடக்கவில்லை என்றும் 60 நாள் போர் நிறுத்தத்தில் ஹமாஸுக்கு பொறுமையில்லை என்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதில் ஹமாஸுக்கு தெளிவான உடன்பாடு இல்லை என்றெல்லாம் ஹமாஸ் மீது குற்றம் சுமத்தினார். ஹமாஸ் இது பற்றி குறிப்பிடும்போது 60 நாள் பேச்சுவார்த்தை என்று வந்து தங்களுடைய அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்கப்பட்ட பின்னர் மறுபடியும் போருக்கு நுழைவதற்கான பின்னணி திட்டங்களையே இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொண்டுள்ளது. நாங்கள் பேச்சுவார்த்தையில் வேண்டிக் கொண்ட முக்கிய விடயம் என்னவென்றால், இஸ்ரேலிய படை காசாவை விட்டு வெளியேற வேண்டும் மற்றும் நிரந்தரமான ஒரு போர் நிறுத்தத்துக்கு வரவேண்டும் என்பதுவே எமது கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இஸ்ரேலே இந்த போர் நிறுத்தத்திற்குள் காசாவை விட்டு வெளியேறுவதற்கான எந்த ஒரு உறுதிமொழியையும் அவர்கள் தெளிவாக பேச்சுவார்த்தை மேடையில் குறிப்பிடவில்லை. அவ்வாறாயின் அவர்கள் இதற்கு பூரண உடன்பாடு இல்லை என்பது எமக்கு பேச்சுவார்த்தை செல்லும் போதே புரிந்தது. எனவே இவர்கள் சர்வதேசத்திற்கான ஒரு நாடகமாகவே இந்த பேச்சுவார்த்தையை இழுத்து சென்றார்கள். எனவே இவர்களிடம் பேசி எங்களுக்கு எந்த பயனும் கிடையவே கிடையாது என்று கூறிய ஹமாஸ் பேச்சுவார்த்தை மேசையை விட்டு நேற்று வெளியேறிவிட்டது. இதை பற்றி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார். இக்கருத்தானது ஒரு பொறுப்பற்ற நாசிகளின் கருத்து போல கருத்து கூறியுள்ளார். நான் இஸ்ரேலுக்கு கட்டளையிட்டு விட்டேன், காசாவில் உங்களுடைய வேலைகளை முடியுங்கள், அதாவது தீர்த்து கட்டுங்கள். இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து ஹமாஸ் வெளியேறக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரியும். அதை மீறி அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஆகவே அவர்கள் செத்துப்போக விரும்பும் போது அதை நாம் ஒருபோதும் தடுக்க முடியாது. இனி இதற்கு பிறகு பணைய கைதிகளை அவர்கள் விடுவிக்காவிட்டால் இந்த காசாவுக்கும் இந்த ஹமாஸுக்கும் என்ன நடக்கப் போகிறது என்று உலகமே பார்க்கப் போகிறது என அமெரிக்க மிரட்டல் விடுத்தது போல தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த கருத்து தற்போது ஊடகங்களில் முக்கிய பேசும் பொருளாக மாறியுள்ளது. இந்த கருத்திலிருந்து புரியக்கூடிய விடயம் என்னவென்றால், நாம் ஏற்கனவே எமது காணொளிகளில் பதிவிட்டது போல 1 அமெரிக்க படை காசாவுக்கு வரப்போகிறது.
அல்லது முன்பு கொடுத்த ஆயுதங்களை விட மேலும் பல தொகை ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அள்ளிக் கொட்டப் போகிறது என்பதே இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்திலிருந்து எமக்கு புரியக்கூடியதாக உள்ளது. காசாவில் அழிப்பதற்கு மீளமிருக்கும் மனிதர்களைத் தவிர இனி என்னதான் உள்ளது? இந்த வகையில் 2.5 வருடமாக ஹமாஸை பிடிக்க முடியாத இஸ்ரேலிய இராணுவம் காசா பொதுமக்களை கோழைத்தனமாக கொலை செய்து வருகிறது. இதற்கு பிறகும் அவர்கள் என்னதான் அங்கு செய்யப் போகிறார்கள்? இதுவரை செய்த அதே அப்பாவி மனித கொலைகளைத்தான் இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்யப் போகிறார்கள். எனவே இந்த டொனால்ட் ட்ரம்பின் மிரட்டல்கள் எல்லாம் காசாவுக்கு புதிதல்ல. இந்த வகையில் எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த பாலஸ்தீனிய மண்ணை விட்டுக் கொடுக்கப் போவது என்பது கிடையவே கிடையாது என்ற உறுதியான நிலைப்பாடுடனேயே காசாவுடைய போராளிகள் தீர்க்கமாக உள்ளார்கள். நபிகளாரின் வாக்கு உண்மையானது. இறைவன் தானது வாக்கை நிலைநாட்டி ஸ்வர்க்க வாழ்க்கையின் உயர்ந்த இடமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற ஸ்வர்க்கத்தின் உயர்ந்த இடத்திற்கு எம்மை இந்த காசா மண்ணிலிருந்து எந்த ஒரு விசாரணையும் இன்றி உடனே எம்மை அழைத்துச் செல்ல வானவர்கள் வருவார்கள் என்ற உண்மையை தெரிந்து கொண்டவர்களாக இந்த காசா மக்களும் பாலஸ்தீனிய போராளிகளும் காணப்படுகிறார்கள் என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரியாது. இத்தனை நாள் இந்த இஸ்ரேலிய படையால் செய்ய முடியாதது இனி உலகில் எந்த படை வந்தாலும் இந்த காசாவுக்குள் எதுவுமே நிலைநாட்ட முடியாது என்பது இந்த 2.5 வருட போர் உலகிற்கு ஒரு சான்று. இந்த 2.5 வருட கால பகுதிக்குள் இந்த சிறிய நிலப்பரப்பை கூட கைப்பற்ற முடியாத உலகின் வல்லரசு நாடுகளுடைய ஏஜென்ட்டான இஸ்ரேலுக்கு இதற்கு பிறகும் காசாவை கைப்பற்றுவது என்பது ஒரு கனவாகத்தான் காணப்படும். உங்களுக்கு தெரியும், எனது முன்னைய காணொளிகளின் இஸ்ரேலிய பட்டாலியன்களும் தளபதிகளும் கொல்லப்பட்டு பெட்டிகளில் பார்சல் செய்யப்படும் செய்திகளை நாம் எமது முன்னைய செய்திகளில் பதிவேற்றியிருந்தோம். எனவே இதற்கு பிறகு இந்த பார்சல்கள் மேலும் அதிகரிக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் நிராயுத பாணனியான இந்த காசா மக்களை பதிலுக்கு கொலை செய்துவிட்டு வீராப்பு பேசுவார்கள். ஆனால் ஒருபோதும் காசா என்னும் நிலப்பரப்பை அவர்களால் கைப்பற்றவும் முடியாது. அங்கு அவர்களால் ஒரு ஆட்சியை நிலைநாட்டவும் முடியாது. இஸ்ரேலிய குடியேற்றங்களையும் ஒருபோதும் அங்கு அவர்களால் உருவாக்கவும் முடியாது என்று ஹமாஸ் திட்டவட்டமாக கூறிவிட்டது. காசா விடயத்தில் அமெரிக்க மக்களும் மனிதாபிமானமுள்ள காங்கிரஸ் உறுப்பினர்களும் கூறிய முக்கிய கருத்து என்னவென்றால், அமெரிக்க மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு இன்னொரு நாட்டின் மீது குண்டுகளை வீசும் தலைவன்தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி என்று மக்கள் வெளிப்படையாக விமர்சித்த செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனவே இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தை முறிவிற்கு பின்னர் அமெரிக்க படைகளை காசாவுக்கு அழைத்து வரப்போகிறாரா? அவ்வாறு அழைத்து வந்தால் அவருடைய அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க்கையை அமெரிக்க மக்களே முற்றுப்புள்ளி வைக்கும் அமெரிக்காவுடைய சூழ்நிலைகள் சான்று பகர்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவில் தற்போது கடும் பொருளாதார சிக்கல்கள் மற்றும் வேலையின்மை போன்றன தலையெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. மேலும் கூறப்போனால் இஸ்ரேலிய பிரதமரின் மரணத்தை எதிர்பார்த்திருக்கும் இஸ்ரேலுடைய அரைவாசி மக்கள் இந்த காசாவுடைய பிரச்சினைகள் தொடர்வதில் ஒருபோதும் உடன்பாடு கிடையாது என்பது இஸ்ரேல் மக்களின் செயல்பாடுகளிலிருந்து புரிய கிடைக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய உறவுகள் பணைய கைதிகளாக காசாவில் காணப்படுகின்றனர். இவ்வகையில் இந்த போர் இனிமேலும் தொடருமாயின் அவர்கள் இந்த உறவுகளை இதற்கு பிறகு அவர்கள் சந்திக்கவோ காணவோ சந்தர்ப்பம் அமையாது என்பதுதான் உண்மை. அவர்களுடைய இராணுவமே அவர்களை கொன்றொழிக்கும் என்பது சில மாதங்களுக்கு முன் காசாவில் நடந்த சந்தர்ப்பம் நிதர்சனமானது. இன்று கூட குழந்தைகளை கொலை செய்யாதே, மக்களை பட்டினி போடாதே என்று பெருந்திரளான இஸ்ரேலிய மக்கள் கூட்டம் மாவு மூடைகள் போன்ற மாதிரி பொருட்களை தூக்கிக் கொண்டு டெல் அவீவ் வீதிகளில் போராட்டம் நடத்தியதை காணக்கூடியதாக இருந்தது. மேலும் கனடா, பிரான்ஸ், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பிரிட்டானியா போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனத்தை வெளியிட்டு வருகின்றது. அதாவது காசா மக்களுக்கான உணவு இதற்கும் தொடர்ந்து தடுக்கப்பட்டால் நாம் அடுத்த நடவடிக்கைகளை எடுக்க பின்னிற்கப் போவதில்லை என்ற கருத்தை இன்று ஒருங்கிணைந்த வகையில் வெளியிட்டுள்ளனர். மேலும் பிரான்ஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் காசாவை, அதாவது பாலஸ்தீனத்தை தனி ஒரு அரசியல் நாடாக ஐநாவில் முன்மொழிந்து ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என இன்று கருத்து வெளியிட்டுள்ளது. இந்த கருத்தை கேட்ட டொனால்ட் ட்ரம்ப், பாலஸ்தீனத்தை ஒரு தனிநாடாக்குவது என்பது அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் செய்த படுகொலைகளை பிரான்ஸ் ஆதரிப்பது போன்ற ஒன்றாகும். இது பிரான்ஸ் இஸ்ரேலுக்கு செய்யும் பகிரங்க துரோகம் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்து வெளியிட்டுள்ளார். பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அழித்தொழிக்கும் நடவடிக்கையாகும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆனால் ஸ்பெயின் ஜனாதிபதி கருத்து தெரிவிக்கும் போது, பிரான்சுடைய இந்த பாலஸ்தீனியம் பற்றிய தீர்மானம் மிக சிறந்த ஒன்றாகும், நாங்களும் பிரான்சோடு இந்த விடயத்தில் பூரணமாக ஒன்றிணைவோம் என ஸ்பெயின் ஜனாதிபதி திடமாக கூறி வருகிறார். இந்த வகையில் பொறுத்திருந்து பார்ப்போம் இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று. இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் செய்தி அறிக்கை.
மறுபடியும் முக்கிய செய்திகள் கிடைக்கும்போது அவற்றை நாங்கள் சுருக்கமாக எல்லோரும் எளிகுவாக புரியும் வகையில் உங்களுக்கு தொகுத்து தருவதற்கு காத்திருக்கின்றோம்.